எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே திணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். 9/11/2025 நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, தட்சிணாயனம் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. மாலை நல்ல நேரம் 1:10 முதல் 2:10 வரை. ராகு காலம் 4:10 முதல் 6:10 வரை. குளிகை 3 முதல் 4:10 வரை. யமகண்டம் 12 முதல் 1:10 வரை. இன்றைய திதி காலை 10:25 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த நாம யோகம். இன்றைய கரணம் 10:26 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் அனுஷ நட்சத்திரம். விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரன் சூரியன், விருச்சகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. நம்மளோட நட்சத்திர வரிசையில் இன்று நம்ம காணவிருப்பது திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம். புனர்பூசம், அதாவது அடுத்து வர நாள் புனர்பூச நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி பெறலாம். எப்படி இயக்குவது? புனர்பூசம் பெருமாள் சரிங்களா, அவ்வளோ ரொம்ப எளிமையா. பார்க்கடல் பெருமாள், கடகத்தில் இருக்க பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள். இந்த அமைப்புள்ள ஆலயங்களில் வழிபாடு செய்வது சிறப்பு. இல்லை நான் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிறேன், வச்சுக்கங்க, அவ்வளோதான். அவங்க திருவாதிரைக்காரங்க அதை பிடிச்சிக்கும். திருவாதிரை சிவனை நட்சத்திரம், நான் சிவனை தான் கும்பிடுங்க, அது உங்கள் விருப்பம். நாம் வெற்றி பெறுவதற்கும் வாழ்வில் மன நிம்மதியோடு இருப்பதற்கும் உங்கள் சொல்லாடலில் வெற்றி பெறுவதற்குமான சூட்சமத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. கான்செப்டே இதுதான். நீங்கள் எதை வேணாலும் வழிபடுங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் இந்த பயன்படுத்தும் போது நீங்கள் மிகுந்த சிறப்பான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சிகள் கிடைக்கும். கிடைக்காத விஷயங்கள் கூட எளிமையாக கிடைச்சிடும். இதை பயன்படுத்த சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா வகையிலும் நன்மைகளும் ஏற்றங்களும் சந்திப்பீங்க. புதிய புதிய முயற்சிகள் ஈடுபடுவதற்கான மனதில் மாற்றம், அதுதான் முக்கியம். மனசுல சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படுகின்ற வெற்றியை எளிதாக பெற்றுத்தரும். ஒரு லாபகரமான நாள் மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு இன்றைக்கு செலவுக்கு பஞ்சம் இல்லை. இந்த சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்குது. என்ன வார்த்தைகளே உங்களுக்கு பிரச்சனை கொண்டு கொடுக்க காத்திருக்கிறது. வீட்டில் பிரச்சனை, சுற்றியுள்ள உள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்களால கடக்க முடியாது. கவனமா இருந்தீங்கன்னா கடந்து வந்துடலாம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான். ஆனால் செலவுகள் கூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள் இருக்கிறது, கவனம். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன், சிறப்பான ஒரு அமைப்பு. எல்லாமே உங்களுக்கு
அதீதமான கிடைக்கும். ரெண்டுக்குரியவர் லக்னத்தில் இருக்கார் என்னும்போது தானுக்கு முன்னாடி போய் அந்த வேலை நடக்க சொல்லுவாங்களே, நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கு ரெடியா இருந்தது. அந்த மாதிரி ஒரு நல்ல விருந்து, நல்ல ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் அத்தனையும் இன்னைக்கு மிதுனத்துக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, படபட பாராட்டப்படுவீர்கள். யாரால் அப்படின்னா, உங்களிடம் இருந்து சில பொருட்களை வாங்கி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, வெற்றிகள் உண்டு, எல்லாமே இருக்கு. ஆனால் 2 விஷயத்துல கவனமா இல்லைன்னா இதுவும் அவுட். புரியுதுங்களா? ஏன்னா வார்த்தை இங்க என்ன சொல்றோம், நீங்க என்ன முடியுமோ அதை சொல்லுங்க. என்னால எல்லாம் முடியும். மணலை கயிறாக திரிக்கலாம் யார் வேணாலும். அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மணல் கண்டிப்பாக கயிறாகும். மேஸ்திரி கட்டுறாரு இல்லைங்களா? அந்த மாதிரிதான் உங்கள் வார்த்தையிலே நிதானமாகவும் கவனமுடன் இருப்பது இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு தேடித்தர காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லாமே சிறப்பா நடக்க காத்திருக்கிறது. 2 விஷயம்தான். எது வந்தாலும் இறைவன் கொடுத்தது, எது நடந்தாலும் அவன் செய்தது. அவனின்றி ஓரணவும் அசையாது, அசைவும் மாற்றம் கிடையாது. பஞ்சபூத தத்துவங்கள் யாருக்கு வேலை செய்யணும்? கன்னி ராசிக்காரங்களுக்கு சீக்கிரமா வேலை செஞ்சிடும். கன்னியை பொறுத்த மட்டும் பஞ்சபூத தத்துவங்களும் இரையாற்றங்களும் பெருங்கரணியும் அவங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏன்னா அவங்க சில டைம் சோம்பேறித்தனமா ஆயிடுவாங்க. கரெக்ட் பஞ்சுவாலிட்டிக்குள்ள வரும்போது ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க, ஜெயிப்பாங்க. மீண்டும் ஜெயிக்கின்ற காலம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். புரியுதுங்களா? விரயம் அதிகம் உண்டு, செலவுகள் அதிகம் உண்டு. எத்தனைதான் நமக்கு பொருள் வந்தாலும் பொருளாதாரத்தின் வாயிலாக சில சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம், எச்சரிக்கை. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலுமே எல்லாம் ஏற்றம் தரக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் தற்சமயம் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்கள்லையுமே நான் முதலாளும் போய் நிற்காதீங்க, பணி செய்யுங்கள், ஆனால் பொறுப்புகளை சுமக்காதீர்கள். இந்த நாளில் மட்டும் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, சில ஞாபக மறதிகளால் கைப்பொருள்களை தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். வெளியில் செல்லும் போது கண்டிப்பாக தலைக்கவசம் இல்லாமல் செல்லாதீர்கள். பயணத்தில் செல்லும் போது மட்டுமல்ல, பயணத்துல தலைக்கவசம், வெளியில் போகும்போது அனைத்துக்குமான கவசத்தை ஏற்படுத்திக்கணும். கடம்படன் எங்கேயும் போய் எதையும் மாட்டிக்க கூடாது. இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள், ஆனால் செலவுகள் உண்டு, கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, பணிவு, ஏற்றம், ஒரு ஒரு விதமான செயல்களால நன்மை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு, ஒன்றும் பயம் தேவையில்லை. மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு இருக்குது. குருவின் பார்வை கிடைச்சிருச்சு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்துடும், கவலைப்பட தேவையில்லை. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, இருந்தாலும் மனது ஓய்வை விரும்பும். ஏற்கனவே கும்ப சோம்பேறி, இது வேறையா அப்படின்னா ஆமாம், இன்றைய தினம் சிறிது ஓய்வை விரும்பக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பயணத்தில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, மனதுக்கு வந்து ஓரளவு ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த நாள் வந்து ஓய்வா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. எல்லா வகையிலும் சிறப்புகள் நடக்க காத்திருக்கிறது. குருவின் அதிசார பயிற்சியின் பலன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நல்லாவே இருக்கும். இந்த நாளில் சில விஷயங்கள் தவற விடாமல் நேரத்திற்கு கட்டுப்பட்டிருக்கலானால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்த்துக்கள்.